தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இந்த ஒரு PKL சீசன் 12 ஆக்ஷன்ல ரெண்டு கார்னருக்கும் தரமான பேக்கப் வந்து எடுக்கணும். சோ என்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷன்ல அவைலபிளா இருக்காங்க, யார் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சோ எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜீவா குமாரனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். அண்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய கபடி அப்டேட்ஸ் இந்த ஒரு வீடியோக்குள்ள இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவா குமாரன் PKL சீசன் 12க்காக பெங்களூர் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும். பெங்களூர் டீம் வந்து ட்ரையல்ஸ் நடத்தும் போது அங்க ஒரு சில போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவா குமாரன் இருந்தாரு. நானுமே அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன். அண்ட் அப்பவே நம்ம எல்லாமே கணிச்சிருந்தோம். அண்ட் இப்போதைக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் வந்து பண்ணிருக்காங்க. BC ரமேஷ்க்கும் ஜீவா குமாரனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நிறைய இடங்கள்ல ஜீவா குமாரனை பத்தி BC ரமேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ ஒரு நல்ல கம்ஃபர்டபிள் ஜோன்ல தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அண்ட் முக்கியமா ஒரு சில தமிழக வீரர்களை கண்டிப்பா பெங்களூர் டீம்ல இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். நண்பா, PKL சீசன் 12 ஆக்ஷனை எல்லாருமே எப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிவில பார்க்கலாம், இல்லனா ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து பார்க்கலாம். பட் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீயா பாக்குறதுக்கு பெருசா இல்லன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இல்லாத பட்சத்துல நம்ம பெருசா பார்க்க முடியாது. அது என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ லாஸ்ட் டைம் PKL சீசன் 11 எல்லாத்தையுமே யூடியூப்ல லைவா பாக்குறதுக்கு ஒரு சில ட்ரிக் வந்து சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிருப்பேன். ஆனா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்கையும் கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனா அந்த வீடியோல என்ன மெத்தட்லாம் நான் சொல்றேனோ அதை அப்படியே போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து பார்க்கலாம். ஒர்க் ஆகாத பட்சத்துல பார்க்க முடியாது. இல்ல ப்ரோ, ஆக்ஷனை பத்தி எனக்கு எல்லா அப்டேட்ஸும் ஃபாஸ்டா வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல பிராட்காஸ்ட் சேனல்ல போய் சேர்ந்துக்கோங்க. அங்க ஆக்ஷனை பத்தி எல்லா அப்டேட்ஸும் ஃபாஸ்டா நான் வந்து கொடுத்துருவேன். தமிழ் தலைவாஸ் டீமோட CEO வந்து பாத்தீங்கன்னா PKL சீசன் 12 ஆக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், NIP பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பத்தி டீடைல்டா பேசியிருக்காரு. ஆனா அதெல்லாம் ஒரு ஹிந்தி சேனலுக்கு இன்டர்வியூ வந்து கொடுத்திருக்காரு. சோ எல்லா விஷயத்தையுமே ஹிந்தில தான் பேசியிருக்காரு. பட் எனக்கு ப்ராப்பரா ஹிந்தி தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல்ல எல்லாத்தையுமே தமிழ்ல ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் தலைவாஸ் டீமோட கார்னர் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா PKL சீசன் 12 ஆக்ஷன்ல பேக்கப் வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா சாகருக்கு எப்போ இன்ஜுரி ஏற்படும் சொல்லவே முடியாது. அண்ட் பிளேயர்ஸ்க்கு எப்போ இன்ஜுரி ஏற்படும் சொல்லவே முடியாது. சோ கண்டிப்பா ரெண்டு பிளேயர்ஸ்க்கும் ரெண்டு கார்னருக்கும் தரமான பேக்கப் வந்து தேவை. இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமுக்கு மெயின் ரைடர்ஸ் ஆக்ஷன்ல யாரெல்லாம் இருக்காங்க, கவர் பிளேயர்ஸ்க்கு யாரெல்லாம் இருக்காங்க, சப்போர்ட்டிங் ரைடர்ஸ், ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் ஆக்ஷன்ல இருக்காங்க, சோ எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஆனா அதெல்லாம் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளேயர்ஸ்க்கு பேக்கப்பா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் சாகருக்கு பேக்கப்பா என்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். ரைட் கார்னருக்கு பக்காவான பேக்கப்பா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ரிங்கு சிங் இருக்காரு, லாஸ்ட் டைம் யூம்பா டீமுக்காக ப்ளே பண்ண ஒரு பிளேயர். கிருஷன் துல் இருக்காரு, அவர் லாஸ்ட் டைம் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. சுபம் ஷிண்டே மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. அண்ட் ஆஷிஷ் வந்து இருக்காரு, தபங் டெல்லி டீமுக்காக ப்ளே பண்ண ஒரு பிளேயர். நிதிஷ்குமார் இருக்காரு, PKL சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டர் 100 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது நிதிஷ்குமார் தான். லாஸ்ட் டைம் பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. அதுக்கப்புறம் சௌரப் நந்தால் வந்து இருக்காரு, லாஸ்ட் டைம் பெங்களூர் புல்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. பட் அந்த அளவுக்கு நினைச்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் இல்ல. அடுத்ததா தமிழ் தலைவாஸ் டீமோட முன்னாள் பிளேயர் அமீர் ஹுசைன் பஸ்தாபியும் ஒரு ஆப்ஷனா இருக்காரு. FPM கொடுத்து கூட எடுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்கி சர்மா, லாஸ்ட் டைம் ஜெய்ப்பூர் டீமுக்காக ப்ளே பண்ண ஒரு பிளேயரும் இருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஆக்ஷன்ல வந்து வர போறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் படி அமீரை ரீடைன் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா போனஸ் வந்து விடுறாரு, ஆங்கிள் வைக்க மாட்டார், இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் கூட டீம் பிளேயர், டீமுக்காக உயிரை கொடுத்து ப்ளே பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி நம்ம டீமோட டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் தாண்டி சூப்பர் டேக்கில் பயங்கரமாவே பர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் FPM கார்டு கொடுத்து ரீடைன் பண்ணலாம். அடுத்ததா நிதிஷ்குமாருக்கு பேக்கப்பா எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சாகர் குமார் இருக்காரு, லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. சீனியர் நேஷனல்ஸ் எல்லாத்திலுமே பீகார் டீமுக்காக சூப்பரா ப்ளே பண்ணி கொடுத்தாரு, ஒரு நல்ல பிளேயர். அடுத்ததா ஜிதேந்தர் யாதவ், லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ண பிளேயர், ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பிளேயர், அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். அப்புறம் நிதின் ராவல் இருக்காரு, மேக்ஸிமம் இவருக்கு போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. அடுத்ததா தமிழ்நாட்டை சேர்ந்த அருளந்த பாபு வந்து இருக்காரு. கண்டிப்பா இவர் வந்து ஒரு பக்காவான பேக்கப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவர் பொசிஷன்லயும் இருந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுக்க முடியும். சோ லாஸ்ட் டைம் பெங்களூர் டீமுக்காக நல்லாவே ப்ளே பண்ணி இருந்தாரு. பட் எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அடுத்ததா அங்குஷ் ரத்தி இருக்காரு. சோ கண்டிப்பா அங்குஷ் ரத்திக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு தோணுது. அன்கித்துக்கும் பெருசா போக மாட்டாங்க. யோகேஷ் தயா லாஸ்ட் டைம் டெல்லி டீமுக்காக ப்ளே பண்ண பிளேயர், இவருக்கும் பெருசா போக மாட்டாங்க.
கடைசியா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாத், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர், ரைடிங்லயும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும். கண்டிப்பா இவர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு தோணுது. அண்ட் கடைசி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முகமது ரெசா கபுத்ராங்கி. ஸோ அவருமே ஒரு நல்ல பிளேயர். இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ணும்போது பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல, கிடைச்ச வாய்ப்பெல்லாம் சிறப்பா பயன்படுத்தியிருக்காரு. லாஸ்ட் டைம் யூபி ஒத்தா டீமுக்காகவும் ஒரு சில நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல பேக்கப்பா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து வரப்போறாங்க. ஸோ யார தமிழ் தலைவாஸ் டீம் எடுப்பாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சு பேக்ரவுண்ட்ல பயங்கரமா நாய்ஸ் வந்து கேக்குது, எனக்குமே தெரியுது. நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் நினைச்சேன், பட் என்னால் முடியல. ஸோ வீடியோ ரெகுலராக போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் மட்டும் கேட்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேட்டுக்கோங்க. அண்ட் வீடியோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாடா பபாய், see you நண்பா. மறக்காம இப்போ இன்ஸ்டாகிராமில் ப்ராட்காஸ்ட் சேனலில் சேர்ந்துக்கோங்க.